தன் இனத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் உருவாக்கிய உணர்வோ உடலான சிவன் தன்னுடன் அரவணைத்துக் கொள்கின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனும் உருவாக்குகின்றான், சிவனும் அரவணைத்துக் கொள்கின்றான் என்று அதை தெளிவாக்குகின்றார். ஆனாலும் இப்போது வேதனைப்படும் உணர்வுகள், ஒரு உடலுக்கு வேதனைப்படும் உணர்வு வெளிப்படுவதை பரிவுடன் கேட்டு அறியப்படும் போது நகுந்த உணர்வோ அந்த வேதனை உருவாக்கும் அணுவாகும் இது பிரம்மமாகி விடுகின்றது. அது வேதனை உருவாக்கும் நிலையை அது உருவாக்கி விடுகின்றது. அந்த உருவாக்கத்தில் இந்த இந்திரலோகத்துக்குள் நல்ல காரியங்களை செய்வதும் தர்மத்தை செய்து கொண்ட உறவுகளில் இந்த நோய் வந்து விட்டால் என்ன செய்யும்? எல்லாருக்கும் நான் தர்மத்தை செய்வேன், என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே என்று நாம் வெளிப்படை சொல்லுகின்றோம். இதை உணர்த்துவதற்காக இந்த லோகத்திற்குள் இளைஞன் வந்து புகுந்து இவங்களை நல்ல செயல்கள் எல்லாம் தடைப்படுத்துகின்றான் என்று இந்த உடலுக்குள் இருக்கும் நல்ல உணவுகள் அனைத்தும் உடலான சிவனிடம் முறையிடுகின்றது. இந்த லோகத்திற்குள் இளைஞன் புகுந்து இவங்களை செயலை தடைப்படுத்துகின்றால் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார். சிவனோ சொல்லுகின்றான், அனைவரும் நாம் வரவேற்க தகுதி பெற்றவனை தவிர அவர்களை நான் எனக்குள் அரவணைத்து நல்லவையோ கெட்டவையோ நான் அவர்களை ஆதரிப்பதுதான் என்னுடைய வேலை. ஆகவே இதை உருவாக்கியவன் வரம் கொடுத்தவன் விஷ்ணு, அவனிடம் சென்று நாம் அழைத்தும் முறையிடுவோம் என்று சொல்லுகிறார். அங்கே சென்றபின் நாம் அனைவருக்கும் வரம் கொடுக்கவில்லை என்றால் உலகம் வளராது, அதை உணர முடியாது. ஆகவே வரம் கொடுத்தேன், ஆனால் உருவாக்கியும் பிரம்மன். எந்த உணர்வில் தன்னை வரம் கொடுத்தானோ அது உருவாக்கி உள் பெற்றவன் அவன் தன் இனத்தை உருவாக்கும் திறன் பெற்றவன். அவனிடம் செல்வோம். விளக்கமாக காரியங்களை தொடர்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற உணர்வினை தெளிவாக்கப்பட்டுள்ளது. சற்றும் நாம் சிந்திக்கின்றோமா? இல்லை. ஆக நமக்குள் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிவகுத்து தெளிவாக்கியுள்ளார்கள். காவிய தொகுப்பு படித்தவர் நமக்கு எடுத்துச் செல்லவில்லை. ஆனால் தெரிந்து கொண்டு மறைத்தார்களா? ஆக மறைத்து வாழ்கின்றார்களா? தானென்று புகழுக்காக மற்றவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார்களா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்று மதாதிபதிகளாகவும் தத்துவ ஞானிகளாகவும் மக்களை காக்க வந்துள்ளோம், சாஸ்திரங்களையும் சட்டங்களையும் படித்துள்ளோம், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சதா வேலை அவருடைய காலமே அதைத்தான் போக்குகின்றார்கள். படித்த உணர்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்களா? இல்லை. ஆக இந்த மந்திரத்தை சொன்னால் அதன் உணர்வு உங்களுக்குள் விளையும் என்றுதான் சொல்லுகின்றார்கள். எந்த உணர்வின் தன்னை விளைந்ததோ இதை உணர்வு மறிந்தபின் அந்த மந்திரத்தை சொன்னால் அவன் வசம் கைவல்யமாகும் என்ற நிலைகளை கூட எடுத்துச் சொல்லவில்லை. இவர் மந்திரத்தை சொல்லி வாழ்ந்தாலும் இவர் இறந்த பின் இதே மந்திரத்தை சொன்னால் அவர் கைவல்யம் இவராகின்றார். அவர் ஆட்சி கிடைக்கும் பொம்மையாகத்தான் மாற முடியுமே தவிர அதன் நிலைகளிலிருந்து மீள முடியாது. யாரையும் குறை கூறவில்லை. என் குரு காட்டிய உலகின் நடிகளை உங்களுக்குள் விரித்து வைப்பது அதனை உங்களுக்கு எவ்வளவு தெளிவோ தெரிந்து கொள்ளும். உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த உணர்வு உங்களுக்கு பக்குவப்படும். இது தீமை, இது நன்மை என்று சொல்லும்போது தீமையான இடத்திற்கு செல்லவில்லை என்றால் தீமை வருவதில்லை. நன்மை பெருக்கும் இடங்களுக்கு சென்றால் உங்களை நன்மை வழியில் அழைத்துச் செல்லுகின்றது. ஆகவே இதை போன்ற தீமை நன்மை உணர்வும் உணர்வுகளில் நீங்கள் எதனை உங்களில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தியும் உங்கள் சிந்தனைக்குரியதாக விட்டு. ஆகவே இன்று நமக்கு ஞானத்தை போதிப்பவர்கள் புகழுக்காக வேண்டும் அவர் போற்றுவதற்கு ஆசீர்வதிக்கின்றார். அதனால் நிலைகொண்டு புகழுக்கு இயங்குகின்றனர். அவர் போற்றும்படி இயங்குகின்றார், இயங்கச் செய்கின்றார். அவர்கள் கொஞ்சம் அவரை போற்றி துதிக்கவில்லை என்றால் இவன் இனவு பழித்து பேசுகின்றான். ஆக நம்முடைய தெய்வங்களுக்கு விரோதமானவர் அங்கிருந்த நிலைகளை குறை கூறி அவனை அதந்து மாயக்காரன் என்றும் மாயா ஜாலகாரன் என்றும் மதிப்பவன் அல்ல என்றும் அசுர குணங்கள் கொண்டவன் என்றும் இப்படி உணர்வினை தீட்சனை நிறைக்கொண்டு உண்மையின் உணர்வை அறியாது உண்மை உணர்வை அறியச் செய்தாலும் அந்த உணர்வை போதிக்கும் மண்ணை இழக்கப்பட்டு மனிதனின் வாழ்க்கை ஞானிகள் உணர்வை தனக்குள் பெருக்கும் தன்னை இழக்கச் செய்து விட்டார். நான் யாரையும் குறை கூறவில்லை. அவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ. ஆக இந்த உணர்வின் தன்மையை தெளிவாக்கிய இப்போ தர்மம் செய்ய வேதனைக்குரிய உணர்வை நுகர அந்த வேதனை அனுப்ப இந்த உடலுக்கு புக இந்த இந்திரலோகத்துக்கு நல்ல சேவையை செய்யவில்லை. அம்மா எப்பா என்று இந்த உணர்வின் வேதனை வளர்க்கப்படும் போதும் தன்னுடைய திசையில் எங்கே செல்கின்றது? ஒரு தர்மத்தை செய்ய போகின்றாரா? போவதற்கு முன்னால் எல்லா தர்மத்தை செய்வேன், எனக்கு ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றார் என்ற உணர்வை தான் பேசுகின்றனரே தவிர தான் எதனால் இது வந்தது என்று அறிய வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை நாம் அறியாத வண்ணம் காலத்தால் மறைந்து போய்விட்டது. அதை தெளிவாக்க வேண்டும்.
உணர்வை பதிவாற்றுங்கள், நினைவுள்ளே உங்களுக்குள் அறியாமல் போகும் தீமையை அகற்றும் வல்லமை உங்களில் பெற வேண்டும் என்றுதான். தீமைகள் உங்களுக்குள் எவ்வாறு போக வேண்டும், அதை மாற்றும் வல்லமை 6வது அறிவுக்குள். அந்த அருள் வளைவின் கழுகொண்டு அருள் ஞானி உணர்வை உங்களுக்குள் நுகர்ந்து அதை உருவாக்கும். இந்த இரத்த நாணங்களை பெருக்கும், தீமை வராது தடுக்க, மற்றவர்களை மாற்ற இது உதவும். ஆகவே இதன் நிலையை நீங்கள் பெறுவதற்குத்தான் இதை நாம் சொல்லுவது. ஆகவே இதை இந்த லோகத்திற்குள் இளைஞன் புகுந்து விட்டான் என்று சொன்னத்தின் சிவனிடம் வருகிறார்கள். ஏனென்றால் உடல்தான் வலிக்கின்றது. அப்போ உடலுடன் இணைந்து எவ்வாறு நாம சொல்லுகின்றோம். ஆக உணர்வை எழுச்சி உடலின் தன்மை கொண்டு நிறைவு செய்கின்றோம். ஆக ஒப்படைப்பு யார்? அந்த வேதனை அணுக்கு நல்ல உடலின் தன்மை போகும்போது நம் உடல்கள் நலிகின்றது, பதறுகின்றது, பதட்டம் அடைகின்றது. அப்போ நாம் என்ன செய்வோம்? நாராயணா, விஷ்ணு அப்படி என்று சிவா என்று நாம் கற்றுகின்றோம். ஆக ஆண்டவன் என்று சொன்னால் நம்மை ஆளுவோன் உயிரே. ஆக ஆண்டவா, நான் தர்மத்தை செய்து என்னை ஏன் இப்படி சோதிப்பேன் என்று சொல்லலாம். மகாவிஷ்ணு, உன்னை நான் சர்வத்தை நாம் கர்வத்தை ஆட்சி புரிவேன், உன்னை நான் வேண்டினேனே, உனக்காக அந்த பணிகள் செய்தேன், உன்னை தேடி வருவதற்கு உபகாரம் கொடுத்தேனே. ஆக அதை எனக்கு இப்படி செய்துவிட்டாய் என்று வேதனை உணர்வைத்தான் வளர்க்கின்றனரை தவிர அந்த அருள் ஞானத்தை நமக்கு அந்த ஞானிகள் காட்சிய நிலையில் நாம் பெற தவறிவிட்டோம். ஆகவே விஷ்ணு வரம் கொடுக்கின்றார். நகுந்த உணர்வுகள் அணுவாக மாறிவிட்டார், பிரம்மமாகிறது. அது உலகின் அணுக்கள் வருகின்றது, பிரம்மாவை உருவாக்குகின்றார். அப்போது இந்த 3 உணர்வு ஒன்று சேர்த்து காட்டுகின்றார். அதாவது மும்மலம் என்ற நிலைகளை காட்டுகின்றார். 3 ஒன்றாக சேர்த்தாரா இந்த உலகின் மலம் உடலாகின்றது என்ற உணர்வை தெளிவாக்குகின்றார். ஆகவே இந்த 3ஐயும் இணைத்து காட்டி இது தப்பிக்கும்படி இவை அனைத்துக்கும் இந்த 3 பேரும் சிந்திக்கின்றார். நம்மால் நாம் வரம்தான கொடுக்க முடியும். பிரம்மாவோ தந்தை சொல் தட்டாதோ அந்த அணுக்களைத்தான் நாம் உருவாக்க முடியும். சிவனோ வருவரை நான் அரவணைக்கதான முடியும் என்று இவரை நாம் யாரை வேண்டுவது, இந்த ஒன்றை யாருக்கு தெரியும் என்ற உலகை 3 பேரும் சிந்திக்கின்றார். இந்த சிந்தனை உருவாக்குவது போன்று காவியங்களை படித்து அந்த கருத்தினை மூலத்தை அறிய காவிய தொகுப்புகள் ஞானிகள் எழுதியுள்ளார். நமக்கு யாராவது தெளிவாக்கி உள்ளார்களா? தெளிந்து உள்ளமா? இல்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு இருக்கின்றன. பகவான் ஞானிகள் எல்லாம் மந்திரத்தை சொன்னார், யந்திரத்தை செய்தார், மோட்சத்துக்கு வழிகாட்டினார் என்று உணர்வை படித்த உணர்வின் தன்னை இதை தட்டி கழிப்பில் உணர்வாகத்தான் வருகின்றன. பேர்முன்மையின் உணர்வுகள் மூலங்கள் எப்படி உருவாகின்றன, மூலத்தின் உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கியிருந்தாலும் அது யாரும் நாம் பின்பற்றவில்லை என்று சொன்னாலும் இவர் என்ன படித்திருக்கிறார், என்ன சட்டத்தை வளர்த்திருக்கிறார், இவர் அவகாலம் பள்ளியை படித்தார், வேதங்களை கற்றார், இவருக்கு என்ன தெரியும்? ஆக அக்காலத்தில் செய்த பெரியவர் எல்லாம் தப்பவா செய்தார், இவர் மட்டும் புதிதாக வந்து முளைத்து விட்டார் என்று படித்து பேசும் உணர்வுகள் தான் தோன்றவில்லை. ஆக எந்த உணர்வின் தன்னை வேம்பின் பக்கம் ரோஜா பூ போனால் விடுமா? ஆக காரத்தின் பக்கம் நறுமணம் சென்றால் விடுமா? நாம் கோபமாக இருக்கப்படும்போது ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? சாந்தமாக இருக்கும்போது கோபத்தின் வரை நமக்கு விடுகின்றமா? ஆக வேதனை கொண்டு இருக்கும்போது நற்சொல்களை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்கின்றமா? உணர்வின் பலம் எதுவோ அதன் கணக்கு. இதே போல வாழ்க்கை எது பெரிதென்று வளர்த்துக் கொண்டனரோ அது உணர்வு வந்துவிட்டார். உண்மை என்று உணர்வை உழைக்கினாலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த உணர்வின் வலிமை எதுவோ அதைத்தான் இயக்கும். அதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதை இந்த மூலத்தை உங்களுக்குள். ஏனென்றால் இந்த விஞ்ஞான அறிவால் பேரண்டமும் இன்று நாடு பிரபஞ்சமும் நஞ்சிக் கொண்ட நிலைகளாக உருமாறுகின்றது. சூரியனோ சக்தி இழக்கப் போகின்றது. ஏனென்றால் வெகு நாள்கள் கழித்துதான் சூரியன் சக்தி இழக்கும். ஆனால் மனிதன் உருவாக்கி அணு கதிரியக்கங்கள் உருவாக்கப்பட்டு வான்வீதியில் சோதித்து பார்த்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு தனக்குள் மாற்றி அமைக்கும் சக்தி இழந்து விடுகின்றது. இந்த தயக அணு கதிரியக்கங்கள் துரித நிறைவு கொண்டு சூரியனுக்குள் விளையச் செய்து அது கொதிகலனாக மாறி கரும் பொழுதிலே வீழ்த்து வேண்டும். உணர்வு ஒளித்தன்மையை மறைக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை வெளியிடப்படும் போது இன்றும் சாதாரண மனிதனுக்கும் பார்க்கலாம். அணுக்கதிர்கள் சூரியனை மட்டும் தாக்கவில்லை. இந்த மனிதன் உடல்களில் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு உள்ளவரோ சூரியனை உற்று பார்த்து இந்த உணர்வின் தன்மை பெற்றோரோ கரும் புள்ளிகள் உள்ளது பார்க்கலாம். உணர்வுகளில் கரும் புள்ளிகள் சிந்திக்கும் திறன் இழக்கும். இதேபோன்ற நிலையை வளர்ந்து வரும் இக்காலத்தில் நாம் எதனை நாம் பெற வேண்டும் என்று அங்கு விஞ்ஞானி கூறியுள்ளார். அதன்படி நாம் சென்றால் இதை மாற்றிவிடலாம். ஆகவே இதனின் தன்மை கொண்டுதான் தெளிவாக்கப்பட்டுள்ளது. மனிதனின் வாழ்க்கையில் நாம் எதை பெற வேண்டும், நமக்கு வரும் தீமைகளை அகற்ற வேண்டும் என்று. அப்போதுதான்
இந்த மூன்று பேரும் கலந்து இந்த உணவின் தன்மையை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் எப்படி என்று அசுர குணங்களை துன்புகாது நாம் எப்படி காக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றார். இவை அனைத்தும் கண்ணனுக்கே தெரியும். யாருக்கு? கண்ணன் என்றால் நம்ம கண்ணுக்கு. பொழுதிலிருந்து மனிதனாக வரையிலும் தீமையிலிருந்து விடுபட்டு உணவினை காத்து காத்து 6வது அறிவினை உருவாக்கியவன் இந்த கண் தான். ஆக விண்ணுலக உறவின் தன்மை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து மனிதனாக இந்த இந்திர லோகத்தை ஆக அசுத்த உணர்வை அகற்றிடும் அணின் உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொண்டது இந்த கண்கள் தான். இந்த கண்களால் தான் விண்ணுலக ஆற்றலை நுகர்ந்தான் துருவன். அந்த உலகின் தன்னை ஒளியாக மாற்றினான், தனக்குள் உருவாக்கினான். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்த்து அந்த அறுவழி பெற வேண்டும் என்று மனைவிக்கு, தான் பெற்ற சக்தி மனைவிக்கு பெற வேண்டும் என்று, மனைவி பெற்ற சக்தி தன்னை வளர வேண்டும் என்று, கணவன் பெற்ற சக்தி தனக்குள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வை நுகர்ந்து நஞ்சினை வென்றும் உணர்வை தனக்குள் விளைய வைத்து உணவின் ஒளியின் சிகரமாக தனக்குள் வளர்த்துக் கொண்டவன் துருவன். அவன்தான் இந்திய நிலைகள் கொண்டு துருவ நட்சத்திரமாக நாம் காணுகின்றோம். இதை காலையில் 4 மணிக்கு தான் நாம் காண முடிகின்றது. 4 மணிக்கு அந்த துருவ அழகு சூரியன் ஒளிக்குவதை வெளிவருவதை இருந்து வெளிப்படுவதை அது கவர்ந்து பிரபஞ்சத்தில் பரப்புக் கொண்டு இதன் மையமாக துருவத்தில் இருந்து இது கவர்கின்றது. ஆகவே துருவத்தில் நிலை கொண்டு துருவம் பூமி இழுக்கும் உணர்வு பூமியில் பெற்றவன் துருவத்தில் நிலை கொண்டான். தான் உணவுக்கு வரும் பூமிக்கு ஒரு உணவை உணவாக எடுத்து ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளான். அதனை பின்பற்றோர் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தை ஈர்த்துவதற்கு 6வது அறிவின் தலை கொண்டு 7வது நிலையாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக அகண்ட அண்டத்தில் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் இன்னும் 16 என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டுள்ளார். அதனை தெளிவாக்குவதற்குத்தான் கண்ணனிடம் கேட்டபின், கண்ணா அனைத்தும் உனக்கு தெரியுமே என்ற இந்த கண்கள் தான் பல கோடி தீமையிலிருந்து ஈடுபடும் உணர்வை நுகர்ந்து அதன் உணர்வின் வலிமை கொண்டு மனிதனாக்கி அனைத்தும் தெரிந்திடும் 6வது அறிவாக கார்த்திகேயா அறிந்திடும் அறிவை தெளிவாக்கப்பட்டது. குரு மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவர் என்ற நிலையில் தெளிவாக்கப்பட்டது. ஆகவே பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஆக ஒவ்வொன்றும் இணைந்து அந்த உலகின் தன்னை வளர்ப்பது போல 6வது அறிவு கொண்ட மனிதன் விண்ணுள்ள ஆற்றலை தனக்குள் சேர்த்து உருவாக்க தெரிந்து கொண்டவன் தான் கார்த்திகேயா. ஆகவே உலகின் தன்னை தனக்குள் எடுத்து கண் ஒளியின் சுடராக அது உலகின் ஒளியாக உலகின் சரீரமாக மாற்றிக்கொண்டவன் அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமானான். அதனை பின்பற்றியவர் அனைவரும் 6வது அறிவு கொண்டு 7வது நிலையை கொண்டவர்கள் சப்த ரிஷி. உலகின் ஒளியின் கதராக தனக்குள் சிசித்துக் கொண்டு உலகின் ஒளியின் நிலையாக இந்த ஒளியின் தன்மை இருந்து இருளை வென்றும் இப்ப சூரியன் சுழலும் போதும் ஒரு விஷக்கதிர்களினுடைய நிலையில் மோதிய பின் ஒளிக்கதிராக மாறுகின்றது. ஆக இருளச்சியின் நஞ்சு புரிந்து விடுகின்றது. ஒளியின் சுடராக உலகிற்கு ஒளிகாட்டுகின்றது. இதேபோல மனிதன் தனக்குள் உலகின் சக்தி விஷத்தை தனக்குள் வந்த நிலையில் மோதலில் நஞ்சை எரித்து விட்டு உலகின் ஒளிகளாக இன்னும் 16 என்ற நிலையில் வளர்ந்து கொண்டுள்ளார். அதை நாம் அனைவரும் பெற முடியும். அதை பெறச்சியதற்கே சொல்லுகின்றான். இந்த காவிய தொகுப்பு சற்று சிந்தித்து பாரு. அப்ப எல்லோரும் சேர்த்து கண்ணனிடம் கேட்கப்பின் கண்ணன் கேட்கின்றார், விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நீ இந்த தீமை என்ற நிலையை வரம் கொடுக்கவில்லை என்றால் இந்த இந்திர லோகத்திற்குள் அவன் இறங்கி புகமாட்டானே என்று கூறுகின்றான். நான் என்ன செய்வது? எனது தொழில் வரம் கொடுப்பதுதானே. ஆகவே வரம் கொடுத்த உணர்வு கொண்டு அது உருவாகி விடுகின்றது. தான் எதனையும் வரம் கொடுத்ததோ அந்த உணர்வின் அணுவாக விரைகின்றது, பிரம்மமாகி விடுகின்றது. ஆக அங்கே எனக்கு பிறந்த அந்த பிரம்மனிடம் நான் கேட்போம், அவனிடம் கேட்போம் என்று சொல்லுகின்றார். இந்த கண்ணன் அவனிடம் கேட்கும்போது நாம் பிரம்மனிடம் கேட்கும். பிரம்மனிடம் கேட்கப்படும் என்ன சொல்லுகிறார்? என் தந்தை சொல்லி நான் மீற முடியாது. கொடுத்த வரத்தின் படி அந்த உணர்வின் செயலாக நான் இயங்கியதான் தீர வேண்டும். எதன் மனத்தின் தன்மையோ அதன் ஞானத்தின் செயலாக நான் இயங்க வேண்டும். அந்த ஞானத்தின் வழியிலேதான் நான் உருவாக்க வேண்டும். ஆக இதன் உணர்வின் தன்மை கொண்டு சிவனும் எதனையும் எனக்கு உடலில் உருவாக்கப் பொருந்த நான் வருவதே எனது தொழிற்பிறதான் நாம் அரவணைத்துதான் ஆக வேண்டும் என்று 3 பேரும் கையெழுத்து வருகின்றார். அப்ப கண்ணன் சொல்லுகின்றார், ஆக உங்களால் முடியவில்லை என்றால் என்னால் என்ன ஆக்க முடியும்? கண்ணா அனைத்தும் உனக்கு தெரியும், உன்னால் விலை பொறுக்க முடியும். தீமைகள் அகற்றும் சக்தி உனக்குள் உண்டு, அதை நீ அறிந்தவன், எங்களுக்கு அந்த உபாயத்தை கொடுங்கள் என்று வினாகிறார்கள்.
அப்பொழுதுதான் சொல்லுகின்றான், அதோ வருகிறான் ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் என்று தெளிவாக்க இருந்தார்கள். மனிதனின் வாழ்க்கை துருவ நட்சத்திரமாக கணவனும் மனைவியும் உணவின் ஒளியாக சுசித்து கொண்டவன் ரிஷி. அந்த ரிஷியின் மகன் உணவின் ஒளியாக உருவான அந்த உணர்வு வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அந்த உணர்வின் தன்னை நான் நுகர்ந்தால் இப்ப நாம் விடாப்படியாக எனக்கும் நோய் இருக்கின்றது, வேதனைப்படுகிறது என்றாலும் அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என்று உணர்வின் அணுவாக உருவாய்த்தால் பிரம்மமாகின்றது. அந்த உணர்வின் தன்னை எனக்குள் திறக்கப்படும் போது இந்த நஞ்சினை வென்றிடும் சக்தி வருகின்றது. ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். நாரதனோ கலகப்பிரிய. ஆக நமக்கு என்னை இப்படி பழித்தீட்டானே அவனை நான் விடுவனா என்று அகம் கொண்டு கொதித்தரும் உணர்வு இருப்பினும் இதை அடக்க வல்லமை பெற்றது துருவ மகிழ்ச்சி உணர்வு. ஆக துருவ நட்சத்திரத்தில் வருவேன். அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த உயிரிடம் வேண்டப்படும் உணர்வின் வலிமை சேர்கின்றது. கண்ணின் நிலை கொண்டு நாம் நினைவினை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஊழ்வினை என்ற பதிவை நாம் எலும்புக்குள் பதிவானது. மீண்டும் இதனை நினைவுகொண்டு கண்ணின் நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆக கண்ணின் நினைவு கொண்டு அந்த உயிருடன் கொண்டு வர வேண்டும். அந்த பூர்வ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று, ஏனென்றால் அதன்படி காட்டியவன் வெளிநிலை பெற செய்தவன் இந்த கண்கள் தான். அதே கண்ணின் நினைவு உணர்வுகளை நாம் கண்ணுடன் இணைத்து அந்த ஈசன் என்ற உயிருடன் இணைத்து அந்த பூர்வ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டும் போது அதனன்று சூரியன் கவர்ந்து கொண்ட உணர்வை இதன் வழி நுகர்ந்து நம் உடலுக்குள் பரப்ப செய்யும். ஆகவே அதன் உணர்வின் தன்னை கொண்டபின் உடலுக்குள் சென்றபின் நாரதனோ கலகப்பின் ஐயோ அம்மா எனக்கு உடவெடுக்கிறது என்று சொன்னாலும் அந்த அரு உணர்வை கொண்டு உள்ளுக்குள் சென்றபின் இது அடக்குகின்றது. ஆகவே அந்த உணர்வின் தன்னை அம்மா என்று சொல்வதை அகற்றுகின்றது. எனக்கு இப்படி தீங்கு செய்தால் என்ற உணர்வை நினைவை மாற்ற செய்கின்றது. அருளி பெற வேண்டும் என்ற உணர்வை ஞானத்தை ஊட்டுகின்றது. ஆக எனக்குள் பிடிவாறு குணங்கள் தளர்கின்றது. அருளி எனக்குள் கூடுகின்றது. நாரதனோ கலகப்பிரியம், கலகனோ நன்மையும் முடியும். ஆக கண்ணனிடம் சொல்லுகின்றான், கண்ணன் விஷ்ணுவிடம் சொல்லுகின்றான், சிவனிடம் சொல்லுகின்றான், நாராயணனிடம் சொல்லுகின்றான், அனைவரிடத்தில் வேண்டுகின்றான். ஆக ஒவ்வொன்றும் இந்த உணர்வின் தன்மை எதனுடன் கலந்து எதன் வழிகள் இந்த உடலுக்கு வருகின்றது. இந்த ரோகத்திற்கு வந்து இங்கே வரும் தீமைகளை அகற்றும் உபாயங்களை காட்டுவதற்கு இந்த ரோகத்திற்கு சென்று வந்து நாராயணனிடமும் விஷ்ணுவிடமும் வரம் கேட்டு விஷ்ணு அனைவருக்கும் இந்த ரோகத்திற்கு வரப்போகும்போது அதன் எதன் நிலைகள் என்று காரியங்கள் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் கருத்தை விட்டுவிட்டு இந்த ரோகமும் சொர்க்க ரோகமும் எங்கே இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டுள்ளோம். நாம் சொர்க்க வாசல் நமது உயிரில், ஆக சொர்க்க வாசத்தை உந்தி செல்லும் இந்த மனித உடலில் என்ற நிலையில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இதனை பருகும் நேரத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ரிஷியின் மகன் நாரதன், நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன். இப்ப கோவிப்ப உணர்வை நாராயணன் எடுத்துக்கொண்டால் ஒரு உணர்வை நுகர்ந்தால் அவனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுகின்றது. ஒருத்தனை வேதனைப்படும் உணர்வை வெளிப்பட்டால் இது சூரியன் காந்த சக்தி நாராயணன் எடுத்துக்கொண்டால் அதே உணர்வை நுகரப்படும் போது இந்த விஷயமான இந்த ரோகத்தில் கொல்லப்படும் போது அந்த அவன் படும் வேதனை எனக்கு அந்த வேதனை உருவாக்குகின்றது என்ற நிலையில் தெளிவாகப்படுகின்றது. ஆனாலும் இதையெல்லாம் வென்றவன் அருள் மகிழ்ச்சி. ஆக பூர்வ மகிழ்ச்சி இது வென்றவன் அருளி அவனுக்கு என்று வெளிவதை சூரியன் எடுத்து வைத்துள்ளான். அதை வேண்டி நாம் இந்த ரோகத்திற்கு அதை பெற வேண்டும் என்று வேண்டி பெற்றால் எனக்கும் வரும் கீழ்களை கலகப்பெரிய அது உணர்வை நீக்கிவிட்டு அருளி பெறும் தகுதி ஏற்படுகின்றான். நாம் நுகரும் உணவுகள் அனைத்தும் நம் இரத்த நாணயங்களை குடிகொள்கின்றது. உடம்பின் கருமுட்டைகளாக வளர்கின்றது. அதான் சிவாலயத்தில் இறங்குகிறேன். நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. அந்த கணக்கின் பிரகாரம் தான் அடுத்த சரீரம் என்று தெளிவாக்கப்பட்டது. சாஸ்திரங்களில் படித்திருக்கின்றமா, உணர்ந்திருக்கின்றமா, அந்த உணர்வை நுகர்ந்திருக்கின்றமா, அதை நமக்குள் பெருக்கியுள்ளமா, அதை ஞானத்தை விட்டு ஆக காசு கொடுத்து வரத்தை வாங்கி நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று அடுத்தவருக்கு காசு கொடுத்து சொர்க்கத்தை செல்வதுதான் நாம் இருக்கின்றோம். இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் எண்ணியை உருவாக்கும் நமது உயிர் இன்று விஷத்தன்மை கொண்டு சூரியனை தடுமாறிக்கொண்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் விஷத்தன்மை பரவப்படும் போது விஷங்கள் நம் உடலிலே அணுக்களா பரவிவிட்டால் நாம் ஊர்வனை போன்ற நாம் உடல்கள் மாற்றிவிடும் நமது உயிர்.
பின் பல கோடி சரீரங்கள் எடுத்து வருவதற்கு முன் நஞ்சு கொண்ட உணவின் தன்மை கொண்டு ஆக நஞ்சி நாம் துருவப்பொருளை கலந்து கொண்டிருக்கும் போது நீர்நிலைகள் பெருகி இந்த நிலைமையை மூழ்கிவிடும். ஆக எதை வைத்து வாழப்போகின்றோம், எதை சதமாக இருக்கின்றோம், 1000 வருடம் வாழ்வோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் நிலைகள் நமக்கு வாழ முடியுமா? இந்த உடலின் இச்சைக்கு தான் நாம் வாழ்கின்றதை தவிர அருளின் இச்சையை பெற்று என்று மரணமில்லா பெருவாழ்கின்ற நிலையை நாம் நுகரும் என்றால் நம் உயிர் அது பிரம்மமாக உருவாக்க வேண்டும். அருளியை நம் இரத்த நாணங்களை பெருக்க வேண்டும். ஆக இதை பெருக்கினால் நாம் இதன் வெளிப்படி அடுத்த சரீரத்தை பெறும். இது பிறையில்லா நிலைகள் இந்த சரீரத்தை ஒளியின் சரீரமாக பெறும். இதை பெற வேண்டும் என்றால் அந்த ஞானிகள் காட்டிய அருளியில் நாம் உடலை விட்டு பிறந்து சென்ற நமது மூதாதைகளான உயிரான்மாக்களை நாம் முன் செலுத்துதல் வேண்டும். சப்தரிஷி மண்டலத்தை நினைத்தல் வேண்டும். அந்த உடலின் உணவை அங்கே கரைத்தல் வேண்டும். நம்மை காற்றுடைய அறிவு உணவு உயிர்கள் ஒன்றி அதை நிலைகொண்டு வாழச் செய்ய வேண்டும். அவர்கள் முன் சென்றார். அதன் உணவின் தலைகொண்டு நாம் எண்ணும் போது அந்த உணர்வை பெறப்பட்டு நமக்கு வரும் இருளை அகற்றிவிட்டு மெய்வெளி பெறும் உணர்வை நமக்கு வளர்த்துக் கொள்ள முடியும். உங்களை நீங்கள் நம்பும் எண்ணியும் உருவாக்கவும் முடியும். அதன் வழியை பெருக்குவோன் அவர். எதை நாம் நமக்குள் எண்ணங்கள் வேண்டும், எதனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார். இந்த மனித வாழ்க்கை எத்தனை காலம்? திடீரென்று நாம் செல்லும் போது நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். போகும்போது ஒரு பாம்பை வைத்தா அந்த கட்டடமே இடிஞ்சு போச்சு, போனா செத்து போனான். கோடி செல்வத்தை வைத்திருந்தார். ஆக பல லட்சம் கொண்ட கார்களை வைத்தான். செடலொன்றதும் தாக்கியதும் மடிந்து விட்டான். கொண்டு செல்வது எது? சற்று சிந்தித்துப்பார். நம்முடன் உடன் வருவது அருளின் சுடரை வளர்த்துக் கொண்டால் உடலை விட்டு சென்ற பின் அங்கே அழைத்து செல்லுகின்றது. ஆக நாம் மறந்திருந்தாலும் இன்று அருளின் சுடரை உள்ளுக்கு உபதேசித்து இந்த வலுவை கூட்டி நினைவினை விண்ணை சேர்த்து உணர்வில் நுகர்ந்து அதனை வலுதலை கொண்டு உங்களுடைய மூதாளுடைய உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வை கரைத்து விட்டால் உங்களை காப்பவர்கள் அறிவின் ஒளி நீக்கம். அந்த உணர்வின் தலைகொண்டு இயங்கும் போது அந்த உணர்வு உங்களுக்குள் ஊடுருவி வரும். அது மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் பெற தகுதி பெறுவீர்கள். இந்த உணர்வு உங்களுக்குள் வரும் அசுத்தத்தை அகற்றும் உணர்வுகள் அனுப்ப உங்களுக்குள் பெருக முடியும். அது தலைகொண்டு குரு பெருக இந்த உணர்வை விட்டு சென்றத்தில் நம் உயிர் அதன் வழி எதுவும் அங்கு அழைத்து நான் இவரை சத்தை சம்பாதித்தானே ஆக்ஷன் ஆகி அது செதறந்து போகும்போது இன்னும் இவரை செத்து சிந்தனை அந்த பையன் எப்படி காப்பாற்றுவான் என்ன செய்வான் எண்ணத்தில் அந்த உயிர் ஆன்மா போனால் நேர பையன் உடலுக்குள்ளே அவன் பெயர்பட்ட உணர்வை காக்கும். அவன் சம்பாதித்த செல்வத்தை காக்கும். பித்தனை போன்ற அறிவான். ஆக இவன் சொந்த சொத்துகள் அனைத்தும் நஞ்சை உருவாக்குவான். அவனை காக்க முடியும். ஆக சுகங்கள் அழிவும், சொத்துகள் அழிவும், அவன் உடலும் அழிவும், சிந்தனையும் அழிகின்றது. ஆக இதை போன்ற உணர்வுக்கு தான் பயன்படுமே தவிர மனிதன் வாழ்க்கையை நாம் பெற வேண்டியது சூரியன் 27 நட்சத்திரங்களின் கதிரியக்கங்களை தனக்கும் அது கவர்ந்து வைத்தாலும் அதனுடைய விஷத்தன்மை முடித்து ஒளிக்கதிர்களாக மாற்றுகின்றது. தனக்குள் ஒரு விஷத்தன்மை மோதி விஷத்தை பிரிக்கின்றது. இதை போன்றுதான் மனிதனின் நிலைகள் 6வது அறிவின் தலை கொண்டு தீமையின் விஷத்தை தனக்கு உருப்புகாது தன் மோதலில் ஒளிக்கதிர்களாக மாற்றி உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைகொண்டுள்ளான் துருவ மகரிஷி. அதன் வழியில் நாம் பின்பற்றுவோம் என்றால் இந்த மனிதனின் உடலின் வாழ்க்கையில் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாகவே பெண்ணும் ஒருத்தனை வழிகாட்டுவது கணவன் மனைவியின் உணர்வுகள். ஆக ஆண் பெண் என்ற சரிகள் இல்லை என்றால் வித்துகள் உருவாகும். கணவனும் மனைவியும் அருளி பெற வேண்டும் என்று கணவனுக்கு சக்தி பெற வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று அருளி பெற வேண்டும் என்று எவர் இதனை உணர்வை வளர்த்துக் கொள்கின்றனோ அவரை இந்த நிலையை அடைய முடியும். இல்லை என்றால் கடும் தவம் என்று மகிழ்ச்சியின் அரிசக்தி பெறுவது என்று மொழிதான் ஆக முடியும். இந்த உணவின் ஒளித்தெடுப்பின் தேய்புரைதான் ஆகும். அது அவருடைய வளர்ச்சி இருக்காது. ஆக இது போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீளுதல் வேண்டும் என்பதற்கு இன்றைய நாள் குரு காட்டிய நாள். இன்றை பார்க்கலாம் ஆவணி அவுத்தம் என்று சொல்வார். ஆக இதற்காக தான் எடுத்துக்கொண்ட உணர்வை சக்தி ஒன்று அதன் உணர்வின் நினைவாக நான் பூநிலை அறிகின்றேன் என்று ஒரு சத்தியத்தை கடைபிடித்து அதன் வழியில் என் வழி நடக்கும் என்பதுதான் பூநிலை அணிவது. ஆக ஒவ்வொரு இனங்களிலும் இந்த பூநூல் அணியும் ஆவின அவிட்டத்திற்கு இந்த உணர்வின் தன்மை போட்டும் இதன் வழிகளில் தான் தன் எண்ணங்களை செலுத்துகின்றார். இந்த அவித்த காலங்களில் தான் இழுத்த கொலவழியில் தன் குழந்தையும் வர வேண்டும் என்று ஆக பூநிலை அணிவார்கள். ஆக அன்னதந்தை சொன்னபடி அவர்கள் வழிவந்த நிலைப்படி இதை செய்வார்கள். ஆக சாங்கிய சாஸ்திரங்களாக ஆக நாம் வணங்கும் தெய்வங்களுக்கு
அபிஷேகம் ஆராதனை செய்து அவன் அருளை பெற வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றனரே தவிர அருள்வழி எனக்குள் உயிரின் உணர்வின் தன்மை ஆகத்தீமே என்ற அருள்வழி எனக்குள் இந்திரலோகமாக மாற்ற வேண்டும். அருள்வழி நிலையில் சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும். சொர்க்க லோகத்திற்கு செல்லும் பாதையாக உயிர் இருக்கும் நிலைந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இனிமேல் துணை கொண்டு நாம் இந்த உயிரில் இருக்கும் இடமே சொர்க்கவாசம். இந்த உடலின் தன்மையை சொர்க்கத்தை உருவாக்கும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு சொர்க்கத்தை அடையும் உணர்வை இந்த சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும். இது உணர்வின் தன்மை விளைந்த பின் உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக நிலைக்கொள்ளுதல் வேண்டும். இதுவரால் ஞானிகை காட்டிய அருள்வழி அதனை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரிஷியின் மகன் நாரதன் நாயனின் அபிமான புத்திரன் ஆக துருவ நட்சத்திரத்தில் வரும் உணர்வை நமக்கு உருவாக்கி நம் இரத்த நாணங்களிலே பெருக்கிதல் வேண்டும். அதனை நாம் பெருக்கினால்தான் அந்த உணர்வின் துணைகள் நமக்குள் வளர்ச்சி வரும். ஆக அது வளர வேண்டும் என்றால் இதற்குத்தான் ஞானிகள் காட்டிய அறிவழியில் நாம் எந்த உடலிலிருந்து உருவானோமோ அந்த உடலை விட்டு விரும்பி சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் உபதேசித்த உணர்வின் வலியும் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் சந்தோஷ மண்டல உணர்வை ஏந்தி பெறும் உணர்ச்சியை தான் உங்களில் தூண்டுகின்றேன். ஊழ்வினை என்ற வித்தாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். இதை நினைகொண்டு நாம் ஒரு கனமான பொருளை தூக்கினால் அருள் விடுகின்றது. பல நூலை இணைக்கப்படும் போது அந்த உணர்வு வலுகொண்டு கனமான பொருளை தூக்க முடிகின்றது. நாம் சிறுதுளி பெருவெள்ளம் போன்று அதனை உணர்வின் வலு போன்று அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நம் எண்ணங்கள் உருவரச் செய்து இந்த வலுவின் துணை கொண்டு நம்முடைய மூதாளுடைய உயிரான்மாக்களை எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தொன்று இணைக்க செய்து ஆக அவர்கள் உணர்வை கரைத்தவர்கள் மனித உணர்வை பெறும் நிலை. ஆகவே அங்கே அழைத்துச் செல்லும் ஒரு உணர்வு தாக்கப்பட்டு சூரியன் எவ்வாறு தனது விஷத்தன்மை இங்கு எதிர்நின்று தாக்கி குடிக்கரைகளாக மாற்றுகின்றனோ இதை போலதான் இந்த ஆன்மாக்களை அங்கே செலுத்தினால் அருள்வழிப்பட்ட அருள் ஞானிகள் இதனை தாக்கப்பட்டு தொடர்புறும் உணர்வுகள் அங்கே கரைக்கப்படுகின்றன. உணர்வு ஒளிகள் உயிருடன் ஒன்றி மிஞ்சப்படுகின்றது. அந்த ஞானியின் உணர்வை எடுத்து வளர்கின்றது. அந்த உணர்வின் தன்மை அலைகள் பாய்கின்றது. அவருடைய உணர்வுகளை நம் உணர் ஆக அவருடைய உணர்வின் தலை கொண்டு அங்கே வெண் செலுத்தினால் நம்முடைய நினைவு ஆற்றல் துரித நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரத்தில் அடைகின்றது. நாம் பெயரப்படுவோம் யாரை நாம் கேட்டறிந்தாலும் அவருக்கு நாம் உபகாரம் செய்தாலும் ஈஸ்வரா என்று அந்த துருவ மகிழ்ச்சி நான் சுற்றி நான் பெற வேண்டும், என் உடம்புழுதும் பழக வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அந்த பெயர்ப்படும் உணர்வை எனக்கு வளராத முதலை தடுத்து பழக வேண்டும். அதன் பின் துருவ மகிழ்ச்சி நட்சத்திர உடலில் படர வேண்டும். அது ஓடும் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைவினை உருகப்பட்டு அந்த உணர்வின் நினைவாற்றி அவர்கள் துருவ மகிழ்ச்சியின் அருணர்வு பெற வேண்டும் என்று ஏங்கி பெறச் செய்ய வேண்டும். அப்போது பெயர் வரும்போது அதை ஏங்கினால் அந்த பெயரை அழைக்க அவர்கள் நோடும் உணர்வுகள் அவர் உடலுக்குள் புகுந்து தீமையில் அகற்றும் நினைவாற்றல் அங்கு அழைத்துச் செல்லும். நான் கோட்டை கொடுத்து விவகாரம் செய்து பண்புகத்தால் மகாசே எனக்கு செய்தான் அவனுக்கு நான் என்ன கைமாறி செய்யப்பேன் என்ற உணர்வு தருகொண்டால் அந்த ஆன்மா உதவிய உடலுக்குள் அந்த நோயைத்தான் உருவாக்கும். ஆகவே இந்த உணர்வின் தன்மை இங்கே வளர்ந்த பின் நாம் நம் உடலுக்குள் இந்த தீமை விளைத்து இந்த உடலை வீழ்த்தும். நமக்கு பரிந்து யார் பெற்றாலும் அவரோடலுக்குள் அவரைத்தான் அளிக்கும். ஏனென்றால் நஞ்சு எதிரை கலந்தாலும் அதை வீழ்த்தும். இதை போன்ற நிலைகள் என்றும் மனிதன் வீழ வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞான உலகில் இந்த பிரபஞ்சமே மாறிடும் நிலை வருகின்றது. நமது பூமியோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் விஷயத்தை தடுத்து நிறுத்தி நாம் அனுபவப்படி நம் பூமியில் தாவரங்களை வளரச் செய்து விஞ்ஞானங்களுக்கு நல்ல நிலைகள் இந்த நிலையை விளக்கப்படும் போது விஞ்ஞான அறிவின் தலை கொண்டு பரிசோதிக்கும் நிலைகள் வான்வெளியில் தூவப்பட்ட கதிரியக்க பொறிகள் சூரியனால் கவரப்பட்டு அதன் சுழற்சி வட்டத்திற்கு இழுக்கப்படும் போது ஆக விஷத்தின் தன்மை வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே அது பரவப்பட்டு நம் பூமி கவரப்படும் போது பாதுகாப்பாக இந்த விஷத்தின் தன்மை அந்த கதிரியக்க பொறிகள் அழித்து விடுகின்றது. ஆனால் விஷத்தன்மையில் நம் பூமியில் குவிக்கப்படுகின்றது. பனிப்பாறைகளோ கரையப்படுகின்றது. கரைந்த உணவு விஷத்தன்மையாக பரவுகின்றது. காற்று மண்டலத்தில் கலக்கப்படுகின்றது. ஆக உயிரிழக்கு நுகரப்படுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகள் உருவாகின்றது. இதை போன்று கடலடியை ஆக மேல் நிலப்பரிப்பில் உருவாக்கினால் தீமை என்று நிலை இருந்தாலும் கடல் இயக்கங்களை கடல் அலைகளில் தூவப்பட்டு இந்த விஷத்தன்மையில் அங்கே பரவப்படுகிறது. மீன் இனங்களில் உருவாகின்றது. அது மடிகின்றது. மீண்டும் விஷத்தன்மை கொண்ட மீன்களாக வளைகின்றது. அது உணவாக உட்கொள்ளும் மனிதனுக்கும் அந்த கல்வியக்க பொருள்கள் பார்க்கப்படுகின்றது. ஆகவே கடல் நிலைகளில் இன்று புயலென்ற நிலைகள் வரப்படும் போது இதனை தூவி வெளியிலே செல்லுகின்றது. அந்த உணவின் தன்மை மேகங்களாக மாறுகின்றது. மழை துளிகளாக உழுகின்றது. கடல் அலைகளை
அந்த சந்திரன் என்ற நிலைகளும் அணு கதிரியக்கங்களை வைத்து வருடக்கணக்கில் சிறிதளவே எரிபொருளை கொண்டு ஆக நீர்மூழ்கி என்ற நிலைகளில் சென்றாலும் இதன் உமிழ்ச்சிய விஷத்தன்மைகள் அனைத்தும் நீர் நிலைகளிலே படவுள்ளது. ஆகவே இந்த புயலின் தன்மை சிக்கப்படுவதும் ஒரு அலைகளாக மாற்றி சென்ற பின் மழை மேகங்களில் கூடப்பட்டு ஆக மற்றவை மோதும் போது மழைகள் வரும்போது அதற்குள் இந்த அமில சக்திகளும் கலந்து வருகின்றது. இதைப்போன்று மனிதன் விஞ்ஞான அறிவார் விஷத்தின் தன்மை வேக வைத்து ஆவியாக மாற்றும் போது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதன் உணர்கள் மேகங்களாக கலக்கப்படும் போது மழை நீருடன் அமிலம் கலந்த மழை துளிகள் விழுகின்றது. ஆகவே இதை போல விஷத்தன்மை நாட்டிலே பரவி வைக்கப்படும் போது அமிலத்தை விஷத்தின் தன்மை மழிக்க நிலத்திற்குள் மறைமுகமாக மாற்றினாலும் ஆவின் தன்மை மறைவதில்லை. ஆக மனிதனால் இயற்கை செய்யப்பட்ட விஷத்தின் தன்மை கொண்டு மற்றொன்றை பொறிக்க உதவினாலும் இந்த உணர்வின் விஷத்தன்மைகள் பரவி கொண்டே இருக்கின்றது காற்று மண்டலத்தில். ஆக இதை நாம் உணவாக உணவுக்குள்ளும் வருகின்றது. நாம் சுவாசித்த உணவுகள் அணுக்களில் இது கலந்து விடுகின்றது. விஷத்தன்மைகள் சிந்திக்கும் திறனையும் இழக்கச் செய்கின்றது. விஷத்தின் தன்மை பெறுகின்றது. விஷ அணுக்கள் பெறுகின்றது. யாரையும் இறக்கமற்ற தாக்கச் சொல்லுகின்றது. தன்னை காத்திடும் விஷத்தன்மைகள் தன் இனத்தையே பெருக்குகின்றது. இதை மடிகொண்டு உலகம் இருந்த உலகிற்கு செல்லப்படும் போது இதிலிருந்து நாம் எப்படி நம்மை மீட்டு வரும்? இந்த உடலை விட்டு அகன்றால் அந்த சப்தரிஷி மண்டலம் உடன் அடைய வேண்டும். ஆக அந்த உணர்வின் தன்னை வலுப்பெற்றால் இந்த உணர்வை விட்டு அகன்ற இந்த உயிர் அங்கே அழைத்து செல்லும் உணர்வின் உணர்வை அங்கே கரைக்க செய்யும். ஆக அங்கே கரைத்த பின் கணவனும் மனைவி ஒன்றி வாழ்ந்திருந்தால் ஆக ஒளியின் கதிராக ஒளியின் சரீரமாக வளர்க்க செய்யும். ஆகவே அருள் ஞானிகள் காட்டிய அருள்வழியில் நாம் இப்போது பூர்ண நிலாவாக இருக்கும். நாம் மனிதனான பின் நிலா போன்று அனைத்தும் அறிவியும் தெரிந்து கொள்கின்றோம். ஆறாவது அறிவை காட்டுவே என்ற தெளிவாக்கியுள்ளார்கள். இதன் வழியில் நாம் அருள் ஞானத்தை பெறுவோம். இந்த வாழ்க்கை வரும் இருளை போக்கும். இருளை போக்க வேண்டும் என்றால் அருள் ஞானம் பெற வேண்டும் என்றால் நம் உடலான நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உலகவிட்டு பெருமி சென்ற நமது குலதெய்வங்களான உயிரான்மாக்களை சூட்சம சரீரம் அழிந்த பின் அருள்வழியின் சுடரை உங்களுக்குள் வலுவாக்கப்பட்டு இந்த உணர்வின் வலுவினை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைக்க செய்தால் உடல்பெறும் உணர்வு கரைகின்றது. நம்மை காட்டிட்டு அறிவின் தன்மை நிலைக்கின்றது. அந்த உணர்வின் சுடராக வளர்கின்றது. நாம் எண்ணும் போது அருள்வழி நமக்குள் கிடைக்கின்றது. நம்ம அறியாத உறவை போக்கும் ஆற்றல் நாம் பெறுகின்றோம். அவர்கள் மனிதனானார்கள், நம்மை மனிதனாக்கினார். ஆக அருளி பெற்றார்கள். அருளி பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுகின்றோம். அந்த ஆன்மாக்கள் அருளி பெற வேண்டும் என்ற சூட்சமத்தை அங்கு அனுப்பினால் அந்த உணர்வு இருள் நீங்குகின்றது, ஒளி பெறுகின்றது, ஒளியின் சரீரமாக நிலைக்கின்றது. அகண்ட அண்டத்தில் மனிதனான பின் தான் ஒளியின் சரீரமாக முடியும். ஆகவே நாம் அதை செய்வோம். அந்த நன்னாள் தான் இந்த நன்னாளாக நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். ஆகவே குரு காட்சி அருளி உங்கள் உபதேசத்தின் வாயிலாக அருள் சக்தியை ஊற்றி அரும் அணுக்களை உங்களுக்குள் பெருக்க செய்து இந்த நினைவாற்றலை பெருக்கி நாம் இப்போது தியானிப்போம். நம் மூலாவது ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைய செய்வோம். உடல் பெறும் உணர்வை கரைய செய்வோம். நம் உடலுக்குள் அந்த உணர்வை வளர்த்துக் கொள்வோம். உடலை விட்டு அகன்றால் அந்த மெய்வுடன் ஒன்றி வாழ்வோம். உடல் பெறும் உணர்வை நாம் வலுப்பெற்றால் அங்கே சென்று அதை கரைக்கவும் முடியும். அது ஒளியின் தன்மையாக மீண்டும் சொற்க நிலையை நாம் அடைய முடியும் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானிப்போம்.